வணக்கம் நியூ ஃபிலிம் அலையா ரசிகர்கள். தொடர்ந்து நீங்கள் புரட்சி தலைவர்களுடைய எந்த எபிசோடானாலும் அத்தனை ஆயிரம் பேர் பார்க்குறீங்க. ஸோ அவர் வாழ்க்கையில் இன்னும் நம்ம இதயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கார். மறையலைங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நடிகரை உலகத்தில் எந்த நடிகருக்கும் இவ்வளவு ஒரு இன்னைய வரைக்கும் அவருக்கு இப்படி ஒரு வரவேற்பும் அவரை பேரை சொன்னாலே ஜெயிக்கல நிலைமையில் அரசியல் கட்சிகள் கூட வந்ததுக்கு காரணம் அவருடைய ஒரு ஆளுமை தான். அது மிகச்சிறந்த ஆளுமை. போன எபிசோடில் கூண்டு கிளிங்கிற ஒரு படத்தை பற்றி பேசினேன். அந்த கதையை கட்டாயம் சொல்லி ஆகணும். ஏன்னா வரக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த மாதிரி கதை ஏன் ஃபெயிலியர் ஆச்சு. ஒரு அப்போ முக்கியமாக நான் கிளாஸ் எடுக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்க்ரீன் பிளே கிளாஸ் எடுக்கும்போது நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு முட்டாள்தனத்தை நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்குள்ள இளைஞர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு யார் பற்றியும் பயம் கிடையாது. நான் நேரில் வந்தால் கூட ஐ எம் ரெடி டு டாக் வித் எனிபடி எல்ஸ் அண்ட் டிஸ்கஸ் வித் எனிபடி எல்ஸ். அதாவது நடிகர்களை நம்பி சினிமா இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வரைக்கும் இளைஞர்கள் நடிகர்களை நம்பி இருந்த காலம் இல்லை. அன்னைக்கு இருந்தது, இன்றைக்கி இல்லை. ஒரு நடிகனுக்காக படம் ஓடி இருந்தால் தங்கலார் ஓடி இருக்கணும், அப்புறம் என்னமோ கங்குவா எத்தனையோ படம், ஏன் ஆனாலப்பட்ட தக் லைஃப் ஓடி இருக்கணும், பொன்னியின் செல்வன் ஓடி இருக்கணும். ஏன் ஓடலை? இயக்குநர்கள் பெரிய இயக்குநர்களாக இருக்கலாம். நடிகனுக்காக சினிமாங்கிறத கொண்டு வந்தது நம்ம தமிழ்நாடு தான். மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தியில் ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் ஓடும். நான் பார்த்துருக்கேன். சரி, ஒருதலை ராகத்தில் பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாங்களா? நான் கேட்குற கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுங்கள். ஒருதலை ராகத்தில் எந்த நடிகர் யாருக்கு தெரியும்? எனக்கு யாருமே இல்லை இந்த ஃபீல்டில். சங்கர்லாம் ஒரு ஹீரோவுக்குரிய முகமே கிடையாது. எப்படி ஓடிச்சு? சரி, 16 வயதில் எடுக்கும்போதே கமலோ ஸ்ரீதேவியும் பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது. ரஜினிகாந்த் அப்போ தான் வராது. ஸோ எம்ஜிஆர் படமாக இருந்தாலும் இந்த கூண்டு கிளிங்கிற கதை ஸ்கிரிப்டினுடைய பலகீனம் என்னன்னா, எடுத்த உடனே கலைஞர் பீக்கில் இருந்த பீரியடு. அந்த கூண்டு கிளியில் ஆக்சுவலாக நான் எழுத்தாளராக வரணும்னு ஆசைப்பட்டது என்னுடைய ஆரம்ப காலங்களில். சின்ன வயசுலேருந்தே வசனம்னா நான் முதல் முறையாக மெய்மறந்து ரசித்த ஒரு ரைட்டர் இளங்கோவன். அவர் தான் கண்ணகி எழுதினார். கலைஞருக்கெல்லாம் முன்னால். கலைஞருக்கே அவர் ஒரு குரு மாதிரி தான். உண்மையிலேயே கலைஞர் எப்போ சொன்னாலும் இளங்கோவனை மறக்க முடியாது. அவ்வளோ பெரிய ரைட்டர். அவருடைய கண்ணகி படம்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கலைஞருடைய வசனத்தை கூண்டு கிளியில், அதுவும் டிஆர் ராமண்ணா கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமானவர், உறவினருமாங்க. பெரிய டைரக்டர் இல்லையா டிஆர் ராமண்ணா? பிற்காலத்தில் படங்கள் பண்ணவர். கலைஞரே எழுதியிருக்கலாம். அது என்ன பண்ணிட்டாங்க, இந்த விந்தன்னு ஒரு அவரும் நல்ல ரைட்டர் தான். அவரை வச்சு எழுத சொன்னால் முதல் சீனில் சிவாஜி சார் பேசும்போது, சிவாஜி கணேசன் பேசுகிற ஒரு சோகமான வசனம் பார்த்தா கலைஞர் எழுதின மாதிரி இருக்குது. அப்படி கலைஞர் எழுதின டைலாகே கொஞ்சம், அதாவது எப்படி ஸ்கிரிப்டை நாங்கள் காப்பி அடித்து நம்ம கோஷிகள் திருடும், டைலாகை திருடுனா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒருத்தர் எழுதின பிரபலமான டைலாகை திருப்பி திருடக்கூடாது. ஆனால் அதையும் நாங்கள் சில படங்களில் நல்லா இருக்கு அந்த டைலாக்கு, அதை மாற்றி வைங்கன்னு வச்சுருக்காங்க. நான் ஒர்க் பண்ண படங்களோட பாவிகளாலாம் நான் கேட்டிருக்கேன். அதான் அந்த படத்தில் சிவாஜி சார் பக்கமாக பேசுகிறார். நான் அவளை ஏமாற்றி விட்டாள், அவள் அப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா, அவளை தான் நான் நம்பினேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், போயிட்டான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. பிளாக் அண்ட் ஒயிட் படமாக இருக்கிறதுனால ஃப்ளாஷ்பேக். அதில் நடிக்கிறது யாருன்னா பிஎஸ் சரோஜா. பிற்காலத்தில் டிஆர் ராமண்ணாவுடைய மனைவி அவங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ஒரு வயதான நடிகைன்னா சௌகார் ஜானகியை விட வயசில் மூத்தவங்க யாருன்னா அவங்க தான். 97 வயசு ஆகுது இன்றைக்கி. 97. அவங்க பிறப்பால் மலையாளி. ஒரு கல்யாணம், அவங்களுக்கு என் கணவர் சின்ன வயசுலேயே இறந்து சர்க்கஸ் கம்பெனிலெலாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட ஜெனோவான்னு ஒரு படத்தில் நடித்தாங்க ஹீரோயினா. அதுக்கப்புறம் பெரிய காமெடி என்னென்னா, அந்த எம்ஜிஆருக்கு ரெக்கமெண்ட் பண்ணது டிஆர் ராமண்ணாவுக்கு அவங்களா தான் இருக்கணும். ஏன்னா ஜெனோவாவில் நடித்தாங்க. ஜெனோவா ஒரு ஆவரேஜ் ஃபிலிம், பெரிய சக்ஸஸ் இல்லை. ஆனால் கூண்டுக்குள்ளே அட்டல் ஃப்ளாப். அதில் எம்ஜிஆருக்கு ஜோடி யாருன்னா பிஎஸ் சரோஜா. பின்னால் பார்த்துருப்பீங்க அந்த குலே பகாவலி, அது நிறைய படங்களில் நடித்தாங்க பிற்காலத்தில். அது எம்ஜிஆருக்கு சிவாஜி ஹீரோயின் நடித்த பல பேர் பிற்காலத்தில் அம்மாவாக நடிச்சிருக்காங்க. அது பெண்களுக்கு ஒரு சாபக்கேடு. கொஞ்சம் வயசான அம்மா வாய்க்கிறவாங்க, சித்தி ஆய்க்கிறவாங்க. இவங்க 80-90 வயசு வரைக்கும் ஹீரோவாகவே நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, விங்கெல்லாம் வச்சுக்கிட்டு. அது நம்ம தமிழ் இலக்கியம், தமிழுடைய இண்டஸ்ட்ரின்னு கூட. ஆந்திராவிலும் அப்படி தான். எம்ஜிஆர்லாம் இவ்வளோ வயசான காலத்தில் ஸ்ரீதேவி கூட டூயட் பண்ண மாதிரி. இந்த பிஎஸ் சரோஜாவை இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த கல்யாணம் நிறைவேறாமல் போச்சு. அப்புறம் எங்கேயோ அந்த அம்மாவை பார்த்துடுறாரு, டான்ஸ் ஆடுறாங்க, பார்த்துடுறாரு. அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கலையேங்கிற வேதனையில் எனக்கு வாழ்க்கையில் எந்த சுகமும் இல்லை. ஒரு பெண்ணை கூட நான் கல்யாணம் பண்ண முடியல, அதுக்கு நான் தகுதி இல்லையா, எனக்கு அது இல்லையான்னு இலக்கண தமிழில் பேசிட்டு வர்றாரு. என்ன பண்ணுறாரு, அபத்தத்தை பாருங்கள். அவள் கிடைக்கலன்னா அந்த உலகத்தில் நான் வாழ்ந்து எதுக்கு? எங்கள் அப்பா அயோக்கியன், எனக்கு அவனே கொண்டிருக்கலாம், எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருப்பான், அப்பாவை காட்டலை, என்னையே கொண்டிருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஆபத்தாண்டவன் வந்துட்டாருன்னா ரயில் வருது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடியோவில் ரயில் ட்ராக் போடுவாங்க.
காமெடியெல்லாம் இப்போ வேடிக்கை நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இருந்தாலும் பெரிய கேமராமேன் எம்ஏ ரஹ்மான், நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எம்ஏ ரஹ்மானோட டூயல் ஷாட் எடுத்தார் ராம்நாராயண் படத்தில். ஐ ஒர்க் வித் மிஸ்டர் த கிரேட்டஸ்ட் கேமராமேன் எம்ஏ ரஹ்மானோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தண்டவாளத்தை இதில் போடுவாங்க, செட்டில். ட்ரெயினை காட்ட மாட்டாங்க. அட்லீஸ்ட் ட்ரெயினை எங்கேயாவது ஒரு லாங் ஷாட்டில் காட்டணும் இல்லையா, அதை காட்ட மாட்டாங்க. ஏன்னா அப்பா ட்ரெயினெல்லாம் வாங்கி முன்னால் வரும்போது எடுக்கிறதுலாம் என்ன பிரச்சனையோ தெரியாது. அந்த தண்டவாளத்தில் படுத்து கிடப்பாரு, ட்ரெயின் சவுண்டு மட்டும் போடுவாங்க. அவ தாண்டவா வா, என்னை சீக்கிரம் கொன்று விடு, என்னை கொன்று விடும்பார் சிவாஜி. ட்ரெயின் வரவே வராது. ஐயோ சீக்கிரம் வந்தாலும் அடுத்த சீனுக்கு போகலாம், இன்னைக்கெல்லாம் நூலாயிருவாங்க. வரவே மாட்டேங்குது ட்ரெயின். கடைசியில் அந்த ட்ரெயின் கிட்ட வர்ற மாதிரி எஃபெக்டில் கொடுப்பாங்க. அது சவுண்ட் இன்ஜினியர் வேலை. அப்படி எஃபெக்ட் கிட்ட வந்த உடனே எம்ஜிஆர் வந்து இன்ட்ரடக்ஷன் காப்பாற்ற உடனே ஏன் தற்கொலை என்ன எனக்கு தற்கொலையிலேருந்து என்னை காப்பாற்றினேன் அப்படிம்பாரு. காப்பாற்றின உடனே சொல்லுவார், ஏய் அது சினிமாவில், அந்த காலத்து சினிமாவில், நீ வந்து ஜீவா தானே அப்படிம்பாரு. நீ யாரும்பாரு. நான் தங்கராஜும்பாரு எம்ஜிஆர். ஜீவாம்பார். 2 பேரும் கட்டி அணைச்சிக்குவாங்க. இதுதான் பின்னால் நான் ஸ்க்ரீன் பிளே சொல்லும்போது இந்த கதையினுடைய அபத்தம் ஏன் ஸ்க்ரீன் பிளே ஓடலைங்கிறதுக்கு என்னால் ஆத்தென்டிக்காக பேச முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால், இப்போ உங்களுக்கு ஒரு வேடிக்கையை பாருங்கள். இப்போ எம்ஜிஆருக்கு மனைவியாக இருக்கிறது பிஎஸ் சரோஜா. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இவர் விரும்புகிற அந்த பொண்ணு, அந்த பொண்ணை காமிச்சிட்டாங்க. அங்கே சஸ்பென்ஸ் அடிபட்டு போச்சு. இவர் யாரை காதலிக்கிறாரோ அந்த பொண்ணு எம்ஜிஆர் நெருங்கின நண்பனோட மனைவின்ட்டாங்க. அங்கேயே கதை சறுக்கிடுச்சு. சிவாஜி சாகிறது வந்து காப்பாற்றினா கூட கதை செத்துருச்சுங்க. 2வது 3வது சீனில் கதை செத்து விழுந்துருச்சு. ட்ரெயின்லேயே போகாமலே கதை செத்துருச்சு. அப்புறம் அந்த பிஎஸ் சரோஜா வந்த உடனே என்னுடைய நண்பன் இருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா வலுக்கட்டாயமாக அவர் அங்கே கொண்டு போய் தங்க வச்சா கண்டுபிடிச்சிருவாருன்னு அவரை தங்க விட மாட்டேங்கிறாங்க. அங்கே ஒரு பாட்டு, கூத்து, கும்மாளம், தஞ்சை ராமதாஸ் ஒரு அருமையான பாட்டு போட்டிருக்காரு. அந்த பாட்டை வந்து அதாவது நைட்டு சாப்பாட்டுக்கு இல்லாட்டி பூவா இல்லாட்டி இது இல்லாட்டி அது அப்படி போட்டு அது பசியை தீர்க்கிற லாட்ரி அப்படின்னு போட்டு ஒரு பாட்டு அவர் அப்படி தான் எழுதுவார். தஞ்சை ராமதாஸ் தான் இந்த லாலாக்கு டோல் டெப்புக்கு குரு. வாலி சாருக்கே குரு அவர் தான். ஜாலிலோ ஜிம்கானா எழுதினவர். அர்த்தமே இருக்காது, பாட்டு எழுதுவார் அவர். அந்த பூவாகிவா அதெல்லாம் எழுதுகிறவர். அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படா எம்ஜிஆர் வருவார், எப்படா சிவாஜி வருவார்னு ஆளே காணும். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த அம்மா வந்து ஒரு நாள் இவரை கூட்டிகிட்டு வராங்க. இவரை கூட்டிகிட்டு வந்து என் நண்பன் ஜீவா, அவனை இந்த மில்லில் நான் வேலைக்கு சேர்த்து விட்ருக்கேன்னு சேர்த்த உடனே இதில் ஹைலைட் என்னென்னா அந்த அம்மா இவரை பார்க்கல. ஆனால் இவர் பார்த்துருக்காருல்ல, ஷூட்டிங்கில் ஓரமாக நின்று டான்ஸ் ஆடும்போது பொண்ணுகள்லாம் அந்த காலத்தில் டான்ஸ் ஆடினா எங்கேருந்து வருவாங்களோ, பாரதி ராஜா படம் பிற்காலம் எல்லாம் ஒரு 50 பேர் 100 பேர் திடீர்னு வந்து ஆடிட்டு ஓட்டிடுவாங்க. படம் கிடா வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. இவருன்னு வந்து ஆடிட்டு இல்லை டான்ஸ் குரூப்பு அவங்க ஓடிடுவாங்க. ஹீராலால் மாஸ்டர் இந்த மாதிரி பெரிய பெரிய மாஸ்டர், சோப்ரா மாஸ்டர் இந்த அவளுடைய டான்ஸ் குரூப்பு. சிவாஜி பார்த்துட்டாரு, இந்த பொண்ணை தானே நம்ம கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், பிஎஸ் மங்களான்னு பேர். உடனே இப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதான் அந்த பொண்ணை மறுபடியும் இப்போ தன்னுடைய நண்பனுடைய மனைவியாக இருக்கா, பயங்கரமாக இருக்கா. பார்த்த உடனே நம்ம நண்பன் மனைவியாக இருக்காளே என்ன செய்யலாங்கும் போது அவர் அந்த ஒரு இது நடக்குது பாருங்கள். ஈ கூட நம்ம விட மாட்டேங்குது. ஈ ஒருவேளை அந்த கூண்டு கிளியை பார்த்ததோ என்னமோன்னு தெரியல. நான் டிவி பார்க்கும்போது இந்த ஈ இல்லை இங்கே வருது, விடாமல் என்ன தோணும். ஒருவேளை அந்த ஈக்கு அந்த கூண்டு கிளி இது ஒரு படமாக இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுதான்னு எனக்கு தெரியும். ஐம் நாட் ஷூர். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மங்களாவை வந்து இவர் பார்த்தா ஜீவா அப்படின்னு சொல்கிறாருலே, வேறு தங்கராஜுங்கிற எம்ஜிஆருடைய மனைவி. சிவாஜிக்கு மன வருத்தம், ஐயோ நான் விரும்பின பொண்ணு இவனுக்கு மனைவியாக இருக்காளேன்னு வருத்தம். இப்போ ஒரு சின்ன ஒரு கொலை நடக்குது அந்த மில்லில். அந்த கொலை பழியில் சிவாஜி ஒரு தப்பும் பண்ணலை, ஆனால் அவர் மேலே பழி விழுந்த உடனே அந்த பழியை எம்ஜிஆர் ஏற்றுக்கிறார். அங்கேயே புரட்சி தலைவர் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த காலத்திலேயே சிவாஜியை நோவர் பண்ணிட்டார். ஏன்னா எம்ஜிஆர் நல்லவன், சிவாஜி கெட்டவன். இன்னொருத்தன் பொண்டாட்டி மேலே ஆசைப்படுற கேரக்டர் எம்ஜிஆர் பண்ணுவாரா? எவ்வளோ பிரில்லியன்ட் பாருங்கள் ஸ்கிரிப்டில். அதை உடனே இவருக்கு அந்த ஜெயிலுக்கு தன்னோட நண்பனை போன உடனே இவருக்கு சபலம் வருது. அங்கே போய் உடனே அந்த மனைவிக்கிட்ட போய் தப்பா, நான் யார் தெரியுமா, உன்னை பெண் பார்க்க வந்தேன், என்னை ஏமாற்றிட்டேன், நீ இப்போ தான் புருஷன் இல்லையே, நம்ம சந்தோஷமாக இருக்கல போட்டு கேட்குற. அங்கே கதை குழி தோண்டி போச்சிட்டாங்க. முதல்ல செத்துது பார்த்தீங்களா, அங்கே எம்ஜிஆர் சிவாஜி பாவம் அவங்க நடித்து டிஆர் ராமண்ணா அவருடைய கோஷ்டி அவங்கெல்லாம் சேர்ந்து குழி தோண்டி சிமெண்ட்டை போட்டு பூசிட்டாங்க. கதையை, திரைக்கதையை எரிச்சிட்டாங்க. என்னடா இப்படி ஒரு படம். அதுக்கப்புறம் பார்த்தா அவரை வந்து தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறாரு. முயற்சி பண்ணவுடனே கிட்ட நெருங்கி வரும்போது கரெக்டாக அந்த காலத்தில் அந்த நேரத்தில் மின்னல் வரும். அது மின்னல்லாம் எடிட்டர்ஸ் தான் போடுவாங்க. மின்னல்லாம் சிஜியும் கிடையாது, கூஜியும் கிடையாது, ஏஐ எல்லாம் கிடையாது நான் சொல்கிற பீரியடில்.
அதில் ஃப்ரேமில் எப்படியெல்லாம் கிழிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எடிட்டர் பெரிய எடிட்டர்ஸோடலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆர்ஜி கோகுலேருந்து நிறைய எடிட்டர், டைலாக் ரைட்டராக இருந்திருக்கேன். அப்படி கிழிப்பாங்க. அது மாதிரி மின்னல் வருது ஏதோ ஒரு வானத்தில் இருந்து. அந்த மின்னல் வந்து கரெக்டாக எங்கேருந்து வருதோ வீட்டுக்குள்ளே இருக்கிற சிவாஜி கண்ணுக்கே வருது. அப்படியே அடிச்சா அது கண்ணை மூடுறாரு. மூடனோடனே ஐயோ என் கண் பார்வை போயிடுச்சே அப்படிங்கிறார். உடனே அவருக்கு தண்டனையாம், அடுத்தவன் மனைவி மேலே ஆசைப்பட்டது. அப்படி பார்த்துருந்தா இன்றைக்கி இருக்கிற அரசியல் தலைவர் கண்ணுக்கு ஒரு எல்லா பயிலும் குருடாக இருக்கணும். இருக்கிறவன் பூரா இன்னொருத்தன் பொண்டாட்டிய அது யார் பேருன்னு சொல்ல விரும்பலை. இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்கான் தலைவர்கள், அவன் இவன் சினிமாக்காரங்கள கிட்டத்தட்ட ஒரு 90% கூட தான் அலையணும். ஏன்னா அடுத்தவன் முன்னாடி ஆசைப்பட்டு கவர்ந்த நடிகெல்லாம் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க சேனல்களில். அதுக்கு தான் வர்றதே. ஒரு பொண்ணு தங்கச்சிம்மா சிஸ்டர்மா அதெல்லாம் சும்மா வெளியில் உள்ளுக்குள்ளே கண் போயிருக்கணும் அவங்களுக்குலாம். அந்த மாதிரி ஒரு கண் பார்வை போயிடுச்சு. போன உடனே என்ன பண்ணுறாரு, கடைசியில் எம்ஜிஆர் இப்போ தான் ஜெயிலிருந்து நிரபராதியாக வராரு. வந்த உடனே தன் மனைவிட்ட அவன் தகராறு நடக்கிறான் உடனே மறுபடியும் இன்றைக்கி அவரை அன்றைக்கி தப்பிக்க வச்சு கொல்லாமல் விட மாட்டேன் கொல்லாமல். அதுக்குள்ளே இவரே போய் அந்த மறுபடியும் அந்த ஆபத்து வாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அந்த ரயிலில் அவங்க நீங்கள் வாங்க ஆக்ஷன் ஒன்று தானே வரும். ஆனால் வா ஆபத்து வந்தவன் அன்றைக்கி தான் என்ன நீ என்ன தப்பிச்சிட்டேன், இன்றைக்கி என்ன வந்து கொல்லுன்னுக்கிட்டு இருக்கார் அந்த ட்ராக்கில். இப்போ பார்த்தா எம்ஜிஆர் வந்து அவர் கழுத்தை நெருக்கிறார். அடா பாவி, உன்னை எவ்வளோ உயிருக்கு உயிரோன்னு நண்பன் நினச்சேன், என்ன போய் நீ என் மனைவிட்டு ஆசைப்பட்டேன்னு நினைக்கும் போது ஒரு அம்மா வருது. அது சிவாஜியை லவ் பண்ணவங்க, குசுலகுமாரின்னு பேர். அவங்களும் அந்த காலத்தில் ஔவையாரில் இளம் ஔவையாரை நடித்தவங்க. அவங்களும் எனக்கு பழக்கப்பட்ட ஒரு நடிகை தான், அருமையான ஆர்டிஸ்ட்டு, டான்ஸர். அவங்க வந்து நான் அவரை விரும்பினேன், அவரை கொண்டாதீங்க அண்ணா. இப்போ நீதி சொல்கிறாங்க மக்களுக்கு, உங்கள் மனைவியை வேறு ஒருத்தன் விரும்பினவனை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது தவறண்ணா, அவனை நெருங்கி பழக விட்டது தவறண்ணா, அவர் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இல்லாதது தவறண்ணான்னு ஓடுது. அது கிட்டத்தட்ட அது ஒரு அரை மணி நேரம் டைலாக் ஓடுது. உடனே சிவாஜியை காணும். ஷார்ட்டில் லாங் ஷாட் சிவாஜி குசலகுமாரியை இவங்க அண்ணனா இருந்து வாழ்த்துறாங்கன்னு படம் முடியுது. இந்த படத்தினுடைய மேஜர் ஃப்ளாப் என்னன்னா, இப்படி தன்னுடைய இன்னொருத்தன் மனைவிக்கு ஆசைப்படுற கதை வந்து புராணத்துக்கு ஈடுபடும், சினிமாவில் ஈடுபடாது. ஆனால் காதலி ஈடுபடும். 3 முடிச்சு இது பேஸ் தான். 3 முடிச்சுங்கிற கதையை பாலச்சந்தர் கூட இருந்த ரஜினிகாந்த் கமலஹாசனோட காதலிக்கு ஆசைப்பட்டாருன்னு எடுத்தார். உடனே அவன் சாவுக்கே காரணமானார். அது ஓடிடுச்சு. அது ஒரிஜினல் பாலச்சந்தர் கதை அல்ல. மூலம் வந்து தெலுங்குலேருந்து ரீமேக் பண்ணது தான் 3 முடிச்சு. ஆனால் அதில் சித்தி ஆகிடுவான். அதில் ஸ்ரீதேவி போய் சித்தி ஆகிடுவா, பழி வாங்குவான். அந்த கதை வேறு. இந்த கூண்டு கிளி மாதிரி நிறைய படங்கள் எம்ஜிஆர் எப்படி அவ்வளோ பெரிய மேதை, இந்த கதையை எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் சில படங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் யாரையும் கிண்டல் கேலி பண்ணலை. கதையினுடைய வீக்னஸ் ஆக ஒரு படம் வெற்றி அடைவதற்கு காரணம் as a ரைட்டர் நான் ஆத்தென்டிக்காக சொல்லுவேன், மேடையில் தட்டி கூட சொல்லுவேன், நல்ல ஸ்கிரிப்ட் அமைஞ்சால் தான் படம் ஓடும், நடிகர்களை நம்பி இல்லை. மீண்டும் அடுத்த எபிசோடில் இன்னும் சுவையான எம்ஜிஆர் படத்தினுடைய சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் வரை தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி தினகரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.